ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்றவங்க ஸ்கேம் பண்றாங்க. நீங்களும் இது மாதிரி ஏமாறக்கூடாதுன்றதுனால இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். இப்போ அதை பாருங்க. டெண்டிக்ஸ் நம்ம ஃபேப்ரிகேஷன்ல வந்து மெயினா யூஸ் பண்ற கிரேட் வந்து பாத்தீங்கன்னா 304, 302, 201, 202 கிரேட் ஐடென்டிஃபை பண்ற இன்ஸ்டன்ட் டெஸ்ட். இந்த டிராப்ஸ் வந்து பைப்ல வந்து டிராப் பண்ணிடணும். லோ கிரேடா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். இன்னொரு ஈஸியான மெத்தட்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜிண்டால்னு போட்டு 304 அதோட கிரேட் வந்து 202, 201 வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பைப்போட திக்னஸ் கண்டுபிடிச்சாதான் வந்து துரு பிடிக்குமா துரு பிடிக்காதான்னு தெரியும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதை வந்து நான் சொல்லி தர போறேன். பிளாக் மேல ஆர்டர் எடுக்கிறவங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட் பண்ணி ஆகணும். லேப் டெஸ்ட் பண்ணோம். அது மூலியமா தான் வந்து நம்ம வந்து என்ன திக்னஸ்ன்றதை வந்து கண்டுபிடிக்க முடியும். பைப் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதுல மோஸ்டா ஏமாறுறது பாத்தீங்கன்னா வந்து பில்டர்ஸ், கஸ்டமர்ஸ், இன்ஜினியர்ஸ் தான் ஏமாறுறாங்க. நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து ஸ்கேம் பண்றாங்க. இந்த ஒர்க்ல ரேட்டை வந்து கம்மியா கொடுத்து வேலை எடுத்துறாங்க. அது ஒரு 6 monthsல வந்து ரஸ்ட் ஆயிடுது. அதுக்காக ஆயிடுச்சுன்னு சொன்னா வந்து ப்ராப்பரா வந்து ரீசன் சொல்லாத பாலிஷ் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அவங்கள நான் வேலை செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லல. அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ 304ல 2 mm இல்ல 1.8 திக்னஸ் போடுறேன்னு சொன்னாங்களோ அந்த மெட்டீரியல் தான் அவங்கள போட சொல்றோம். கம்மியா இருக்குன்னு வந்து கஸ்டமர் வந்து லோ குவாலிட்டிக்கு போவாதீங்க. ஒன் டைம் தான் வீடு கட்டுறதுன்றது. தமிழாளுங்க வந்து ரேட் அதிகமா இருந்தாலும் குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. துரு பிடிக்கணும்னா வடக்கனையே வச்சு செய்யுங்க. பாலிஷ் பண்ணிட்டு விபூதி அடிப்பாங்க. அவங்க கிட்ட வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாமம் போட்டு விட்டுருவாங்க.